ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம அருமையான ஹெல்த்தியான ஏபிசி பாப்சில்ஸ் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. திருமூலர் சித்தர் அவர்களின் கூற்றுப்படி உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருட்களையும் அதை நம்ம சாப்பிட்றதுனால என்ன நம்மளுக்கு நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க, ஆக்சுவலி நம்மளுக்கு புளியங்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த புளியங்கொட்டையில் இருக்கக்கூடிய தோலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். அதெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைக்கணுங்க. அரைச்சி பசும் பாலில் நம்ம நல்லா கரைச்சி டெய்லி தினமும் காலை மாலை இருவேளையும் குடிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நீர்க்கடுப்பு குணமாயிட்டு வருதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி. அருமையான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் அதில் இருக்கிற தோலையும் நான் எடுக்கவே இல்லை, எடுக்காமல் இந்த சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. கேரட் அதே மாதிரி 2 கேரட்டும், பீட்ரூட் இதுவும் நல்லா தோலை சீவி இந்த மாதிரி சின்ன சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் வந்து ஜூஸரில் நான் போடுறதுனால அப்படி எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நான் ஜூஸரில் நான் போடுறதுனால இதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் எல்லாமே தனியாக போயிடுங்க. அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள் மட்டும் நான் தனியாக போடுறேன். ஆப்பிள் தனியாக சேர்த்துக்கிறதுனால ஆப்பிள் ஜூஸ் ஃபில்ட்ரு ஆகி அழகாக ரெடியாகி வந்துருச்சு. இதை நான் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேரட் சேர்க்குறேன், பீட்ரூட் சேர்க்குறேன். இந்த பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்குறப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம அளவுக்கு ரொம்ப கம்மியாக தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3மே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த 3ஓட ஜூஸும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஹனி சேர்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்ட நம்ம ஹனி சேர்த்துக்கிறலாம். ஆனால் எதுவும் தேவை இருக்காது, இதிலே நல்ல ஸ்வீட் இருக்கும். இப்போ நான் ஒரு குல்பி மோடில் எடுத்துக்கிட்டேன். இந்த குல்பி மோடு இருந்ததுன்னா இதில் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர்லேயே கூட நம்ம ஊற்றி வச்சுக்கிறலாம். இப்போ இந்த குல்பி மோடலை எடுத்து நான் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஜூஸ் சேர்க்குறேன், அடுத்ததாக பீட்ரூட் ஜூஸ் சேர்க்குறேன், அடுத்ததாக கேரட், இது 3யுமே நம்ம தனித்தனியாக நான் எடுத்து சேர்த்துட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். டம்ளர்லேயோ இல்லை நம்மளுக்கு விருப்பப்பட்ட எந்த சைஸான பாத்திரங்கள் இருந்தாலும் நம்ம அதில் சேர்த்து ஒரு ஐஸ் ஸ்டிக்கை நம்ம அதில் சொருகி கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. இப்போ என்கிட்ட குல்பி மோடு இருக்கிறதுனால நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்பிள் கொஞ்சம், பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம், அடுத்ததாக கேரட் ஜூஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பம்தான், நம்ம எப்படி வேணாலும் சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நான் செப்பரேட்டாக சேர்த்தேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு நம்ம கவர் பண்ணிடணும். அதை வச்சு நம்ம டைட்டாக கவர் பண்ணி வச்சிடணுங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கில் இதே மாதிரி எல்லா மோடையுமே நான் நல்லா கவர் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஈவனாக நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் நம்ம வைக்கணும். 8 மணி நேரம் இப்போ நான் ஃப்ரீசரில் இதை வைக்க போகிறேன். இப்போது ஃப்ரீசரில் 8 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாப்சில்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல குச்சி ஐஸ்
விதவிதமான நல்ல குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய வாட்டரில் நான் இதை 1 to 2 நிமிடங்கள் நான் வைக்கிறேன். 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த ஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அழகான பாப்சில்ஸ் குச்சி ஐஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், சூப்பராக அசத்தலாக நம்மளுக்கு பாப்சில்ஸ் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேரட் வச்சுருக்கேன், அடுத்ததாக ஆப்பிள். இது மாதிரி நம்மளுக்கு விதவிதமான கலர்ஃபுல்லாக அழகாக கிடைக்கிது. இதே மாதிரி நம்ம பழங்கள்லேயும் நம்ம செய்யலாம். கிரேப்ஸ், ஆரஞ்சு, ஸோ வாட்டர்மெலன், இது மாதிரி எதுலேயுமே நம்ம ஜூஸ் எடுத்து நம்ம செய்யலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸில் நான் செஞ்சுருக்கேன். ஏபிசி ஜூஸாகவும் நம்ம செஞ்சுக்கரலாம். நான் முன்னாடி போட்ட வீடியோ ஜூஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு குச்சி ஐஸ் பாப்சில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இப்படியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம். நம்ம பிரியந்தான். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்ல வெயில் காலமாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பாப்சில்ஸ். இதை சாப்பிட்டோம்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.